புதுக்கோட்டை அருகே உள்ள புலிவளத்தில் 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை மற்றும் புதிய அங்கன்வாடி கட்டிடத்தை திறந்து வைத்தார். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள புலிவளத்தில் முதலமைச்சர் சாலை பணிகள் திட்டம் மூலம் 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2.5 கிலோமீட்டர் தூரம் லேனா விளக்கிலிருந்து சுக்கநாதப்பட்டி வரை புதிதாக அமைக்கப்பட உள்ள சாலைக்கான பூமி பூஜையை சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். பின்னர் புலிவளத்தில் 11 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சட்டமன்ற உறுப்பினர் நிதியில் கட்டப்பட்ட நியாய விலை கடையை ரிப்பன் வெட்டி மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். போட்டு தந்திருக்கிறோம். இன்றைக்கு புதிதாக இந்த சாலையும் இன்றைக்கு 1 கோடியே 1 லட்சம் ரூபாய் செலவிலே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய கிராம சாலைகள் திட்டத்தில் தரப்பட்டு உங்களுக்கு இங்கே நியாய விலை கடையும் தரப்பட்டிருக்கிறது. இந்த கிராம சாலை நம்முடைய ஹைவேக்கு நம்முடைய புலிவளம் சாலையை கொண்டு வருவதற்கு முதல்ல நாங்கள் ஒரு ஐடியா பண்ணோம். என்னன்னா ஒன்றிய செயலாளர், நம்ம மாவட்ட அவைத்தலைவர், நான் மற்றும் நம்ம கணேசன் எல்லாரும் அதே போல அழகு எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஆதரவு கொஞ்சம் பணம் போட்டு நமக்கு நம்ம இதில் பணத்தை கட்டி இங்கே இந்த சாலையை கொண்டு வந்துடுவோம். அது ஒன்று தான் வழி. ஒரு 15 லட்சம் ரூபாய் கட்டணும்னா 51 லட்சம் ரூபாய்க்கு நம்ம கொண்டு வந்து விட முடியும் அப்படின்னு நினைத்தான் நாங்கள் திட்டம் தீட்டி செயல்பட்டோம். ஆனால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு அந்த சிரமத்தை தராம அவரே அந்த புலிவள கிராமத்துக்கு சாலையையும் அமைத்துக் கொண்டு தந்து விட்டதால் உங்கள் சிரமத்தோடு சேர்த்து எங்க சிரமத்தையும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் குறைத்திருக்கிறார்கள். ஆனா உங்க ஏஎல்எஸ் விடுவாரா? தர்றோம்னு சொல்றதை வாங்காம விட மாட்டேன், நீங்க தர்றேன்னு சொல்லியிருக்கீங்க, அந்த காசு தந்துதான் ஆகணும், அதை சமுதாய பூர்வமாக எங்களுக்கு மாற்றுவதற்கு நமக்கு நம்ம திட்டத்திலே கட்டுவதற்கு பணத்தை காலங்கள் என்று கேட்டிருக்கிறார்கள். நானும் கணேசனும் கொஞ்சம் கொடுத்தாலும் அவரும் நிறைய கொடுக்கணும். ஏன்னா இது அவர் ஊருக்கு ஒரு சமுதாய கூடும். எனவே அவர் ஒரு ஆறு, நான் ஒரு